34 டிகிரிங்களா ஐயா? அதாவது காலையில் வந்து 6:30 மணி 6:20க்கு வந்து 24 டிகிரி. 6:20லேருந்து 6:30 மணின்னா எத்தனை நிமிஷம்? 10 நிமிஷம் ஐயா. எப்படிமா? 6:20க்கு 6:30ன்னு கேட்டீங்களா, அதனால சொல்றியா? 6:20ன்னு வச்சுக்கோங்க. 6:20லேருந்து 6:30ன்னா 10 நிமிஷம் இல்லையா? 10 நிமிஷம் இருக்கு. இந்த 10 நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம், ஒரு 4 நிமிஷத்துக்கு ஒரு டிகிரி நகருவார். அப்போ எத்தனை டிகிரி நகர்ந்துருப்பார் சூரியன் லக்னம்? அடுத்த லக்னத்துக்கு மாறிடுவாங்க இல்லையா? 2.5 நிமிஷத்தில் ஒரு 2.5 நிமிஷம், 2.5 டிகிரி. 10 நிமிஷத்துக்கு 2.5 டிகிரி மாறுவார். அப்போ ஏற்கனவே 24 × 2 எவ்வளோ ஆச்சு? 26 டிகிரியில் இருப்பார். எத்தனை டிகிரியில் இருப்பார்? இதுதான் லக்னத்தினுடைய பிறப்பு. சரி, இது மாதிரி கணக்கு போட்டு அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, எந்த உப நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்து சொல்கிறதுக்கு பேர் தான் இது. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நமக்கு கேதுவுக்கு எவ்வளவு கொடுத்துருக்கோம்? கேதுவினுடைய உபநட்சத்திரம் எவ்வளவு? 46 மினிட்ஸு 40 செகண்ட். ரைட், இப்போ புரியுதா? இப்போ இதை பூரா கூட்டினா 13.20 வந்துருமா? இதை பூரா கூட்டினா 13.20. இது புரியுதா? ஒரு நட்சத்திரத்துக்கு மொத்த அளவா இத்தனை இது இருக்கு. இந்த ஒரு நட்சத்திரத்துக்குள்ள லக்னம் போகும்போது, கேது நட்சத்திரமாகி அஸ்வினி நட்சத்திரத்துக்குள்ள போகும்போது 2.5 நிமிஷத்துக்கு 3 நிமிஷத்துக்கு எந்த எந்த சப்ளாட்ல இருப்பாரு லக்னம்? அஸ்வினியில் தான் இருப்பார். 2.5 நிமிஷம் மாறிடுச்சுன்னா அதுக்கடுத்து 2.5 நிமிஷமும் அது எத்தனை நிமிஷம் அதுல போவாரு? 9 நிமிஷம் சுக்கிரனுக்கு. 9 நிமிஷம் ஏற்கனவே ஒரு 3 நிமிஷம். அப்போ 12 நிமிஷம் வரைக்கும் இதுக்குள்ள போவார். இப்போ இது புரியுதான்னு மட்டும் அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவோம். இப்போ இதுவரைக்கும் நடத்துனது புரியுதா? ஐயா இல்லை, இதை புரிஞ்சா மட்டும் போதும். இதை வந்து நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டாம். இதை புரிஞ்சா மட்டும் போதும். புரியுதா? புரியுது. சரி, இப்ப நாளைக்கு வந்து நீங்க வந்து நாங்க தனித்தனியா பேரை சொல்லிடுவோம். அந்த பேரோட நீங்க டைமை இணைச்சிருக்கீங்க. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப நமக்கு இதுவரைக்கும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, சந்திரன் மட்டும்தான் நகருது. அது புரியுதா? சந்திரன் மட்டும் நகருது. தசாபுத்திக்கேற்ப சந்திரன் நகருவார். தசாபுத்திக்கேற்ப சந்திரன் நகருவார் அப்படின்னு சொல்றோம். இப்ப பாருங்க, இந்த உதாரணம். இப்ப மணி எத்தனை ஆகுதியா? 8:40. 8:40 ஆகுது. மகளிர்லாம் நிறைய இருக்காங்க. மகளிர்லாம் நிறைய இருக்காங்க. அதான் இருக்காங்க. அதனால இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப இதுவரைக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயம், நட்சத்திரத்தை பிரிக்க தெரிஞ்சிட்டோம். சரியா? நட்சத்திரத்தை பிரிக்க தெரிஞ்சிட்டோம். அது நமக்கு பெரிய ஒரு விஷயம். ஒரு 9 பிரிவா ஒண்ணுக்குள்ள இருக்குங்கிறத புரிஞ்சிட்டோம். ரைட். இப்ப அடுத்து என்ன அப்படின்னா, கிரகஸ்புடம்ங்கிறது மாறாது. கிரகஸ்புடம்ங்கிறது மாறாது. அதாவது சந்திரன் மட்டும்தான் மாறுது. இது புரிஞ்சுட்டோம். இப்போ ஒரு லக்னம்ங்கிறதுல லக்னம் 1 விழுந்துருச்சுன்னா 1வது பாயிண்ட், 2ஆம் பாவ ஆரம்ப முனை, 3வது, 4வது 12 பாவ முனையும் மாறாது. இப்போ தெரியுதா? 12 பாவங்களும் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம்.
அதை மட்டும் இப்போ நம்ம தெளிவாக எப்படின்னா ஒரு பாவம் எங்கே தொடங்குதோ அங்கே இருந்து ஒரு 30 டிகிரியாக இருக்கலாம், 28 டிகிரியாக இருக்கலாம், 32 டிகிரி, மேக்ஸிமம் 32 டிகிரி வரைக்கும் ஒரு பாவம் விழுகலாம். அது ஏரியாவை பொறுத்து லாங்கிடியூடு தவிர்த்தாப்புல மாறுபடும். சரியா? இப்போ ஒரு பாவம் எங்கே தொடங்குதோ அந்த பாவம் 1ஆம் பாவம்னு போட்டிருக்குன்னா அது எந்த டிகிரியில் இருக்குது, எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, எந்த உபநட்சத்திரத்தில் இருக்குது, எந்த உபநட்சத்திரம் இருக்குன்னு நமக்கு தெரியும். இதுக்கு பேர் என்னன்னா பாவஸ்புடம். அதுக்கு பேர் பாவஸ்புடம். எப்படி பாருங்க, இப்போ பாருங்க, அதாவது இந்த ராசி கட்டம் இருக்கு இல்லையா, ஐயா மோகன் ஐயா, சொல்லுங்கய்யா. உங்க லக்னம் எந்த ராசியில விழுந்திருக்கு? ரிஷபம். இப்ப இவங்களுக்கு 1ஆம் பாவம் ரிஷபத்துல விழுந்திருக்கு. 2ஆம் பாவம் எங்க விழுந்திருக்கு? மிதுனம். 3வது பாவம் கடகம். 4வது பாவம் சிம்மம். 5வது பாவம் கன்னிங்க. 6வது பாவம் துலாம். 7வது பாவம் விருச்சிகம். 8வது பாவம் தனுசுங்க. 9வது பாவம் மகரங்க. 10ஆம் பாவம் கும்பம். 11ஆம் பாவம் மீனம். 12 மேஷம். இப்ப இந்த பாவம்னு சொல்றோம் இல்லையா, ஆமா ஆமா. இது எந்த டிகிரியில ஆரம்பிக்குதோ, உதாரணமா இந்த பாவம் எந்த ராசியில இருக்கு, எந்த நட்சத்திரத்துல இருக்கு, எந்த உபநட்சத்திரத்துல இருக்கு, எந்த உபநட்சத்திரம் இருக்குன்னு நமக்கு தெரியணும். அதுக்கு நம்ம அடுத்த கிளாஸ் சொல்ல போறோம். சரியா ஐயா? ஓகே ஓகே. நாளைக்கு அதை பத்தி படிக்க போறோம். இப்ப இந்த பாவம் புரியுதான்னு மட்டும் பாருங்க. என்ன அர்த்தம்னா, உதாரணமா இப்ப உங்க பாவம் எந்த டிகிரில ஆரம்பிக்குதுன்னு சொல்ல முடியுமாயா? சொல்ல முடியுங்கய்யா. சொல்லுங்கய்யா. 30.32 ஐயா. 30.32 துல்லியமா கூட சொல்லுங்க. 32.21. இது வந்து தொடங்குது. ஆமா. அப்ப என்ன அர்த்தம்? இதுல 30 இருக்கா? ஆமா ஆமா. அப்ப இங்க வந்து எவ்வளவு தொடங்கி இருக்கு? 32 மினிட்ஸ். ஆமா. 21 செகண்ட் தானே ஆரம்பிச்சிருக்கு. ஆமாங்க ஆமா. சரி, அப்ப இங்கேயும் இதே மாதிரி முதல் ஸ்டார்டிங் தானே இருக்கும். ஆமா ஆமா. இதுலயும் அதே மாதிரி தானே இருக்கும். ஆமா. இதுல எல்லாத்துலயுமே ஸ்டார்டிங் அங்கதான் இருக்கும். அப்ப இங்க இருந்து இது வரைக்கும், இந்த இதுல இருந்து 1ஆம் பாவத்துக்குள்ள இங்க எங்க தொடங்கி இருக்கோம், இங்க 1ல தொடங்கி இருக்குன்னா இங்க 1 வரைக்கும் இது 1ஆம் பாவம். இப்ப புரியுதா? எங்க தொடங்கி இருக்கோ அங்க இருந்து எங்க ஆரம்பம். இப்ப இது ஆரம்ப முனை, 1ஆம் பாவத்தின் ஆரம்ப முனை, 1ஆம் பாவம் ஆரம்பம். இப்ப புரியுதா? புரியுது. இப்ப 1ஆம் பாவம் ஆரம்பம் வந்து ரிஷபத்துல இருக்கு. அந்த முடியிற அந்த இடம் வந்து மிதுனத்துல வருதுங்களா ஐயா? ஆமா, மிதுனத்துல 2ஆம் பாவம் வந்து இங்க. இப்ப 2வது பாவம் எந்த டிகிரில ஆரம்பிச்சிருக்கு? என்னது மக்கள் கொஞ்சம் குழப்பம் ஐயா. என்னது வந்து 1, 2மே ரிஷபத்துல தான் இருக்கு. அதனால நீங்க சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணிடுங்க. சரி, இப்ப நாளைக்கு இவர் ஐயா ஜாதகத்தையே போட்டு இது எங்க ஆரம்பிக்குதுன்னு சொல்ல போறோம். சரியா? ஓகேயா. அது கொஞ்சம் குழப்பமா இருக்கு ஐயா. லைனா வர்றத முதல்ல எடுத்துங்க ஐயா. சரி. ஆமா. இப்ப இது சொல்ல போறோம். இப்ப எந்த ஒரு பாவம் எங்க தொடங்கி, பாவத்தை பத்தி சொல்றோம். அப்ப நம்ம இந்த பாவம் இங்கிருந்து மாறும். இதுதான் ஜாதகருடைய விதி கொடுப்பனை. இதுதான் தீர்மானம் பண்ணுது. பாவம் தான் ஒருத்தருடைய விதியை தீர்மானம் பண்ணுது. இப்ப புரியுதாயா? 1ஆம் பாவம் என்பது அவருடைய விதி கொடுப்பனைய, எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய விதி கொடுப்பனை ஆரம்பிக்கிறது எது? 1ஆம் பாவம். அப்படின்னா சரி,
இப்போ இது வரைக்கும் ஏதாவது சந்தேகம் இருக்கா? சரி, இப்போ கிரகத்தை பற்றி பார்த்துட்டோம். கிரக வரிசை 2 விஷயம் இருக்குது. கிரக வரிசை, தசா வரிசை. கிரகத்திலே தசா வரிசை. கிரக வரிசை வேறு, தசா வரிசை வேறு. நட்சத்திரத்தை நம்ம என்ன பிரிச்சுட்டோம்? நட்சத்திரம், உபநட்சத்திரம், உபநட்சத்திரம் அப்படின்னு பிரிக்க தெரியும். சரி, மைக் ஆஃப் பண்ணிருங்கம்மா. அம்மா, ரைட். நாளைக்கு ஒன்று உங்களுக்கு அனுப்புகிறேன். இந்த 249 சப்ளாடையும் நாளைக்கு அனுப்பி வைக்கிறேன், அதை பாருங்கள். சரி, இதில் ஏதாவது சந்தேகம் இருக்காமா? இது வரைக்கும் நம்ம நடத்தினதில் ஏதாவது சந்தேகம்? அம்மா உமா மகேஸ்வரி அம்மா, ஏதாவது சந்தேகம் இருக்கா? சரி, ரைட்டு. இவருக்கு ஐயா கார்த்தி, ஐயா ஈஸ்வரையா, ஐயா ரமணி ஐயா, ஐயா வந்துட்டுங்க ஐயா, கார்த்திக் ஐயா. ஐயா வட்படி இருந்தேன், அதை எடுத்துங்களா? சொல்லுங்க. சரி, இது புரிஞ்சிச்சா இது வரைக்கும்? கவுண்ட் செய்யலாம் அது வரைக்கும்? கவனிக்க முடியல, கேட்டுட்டு இருந்தேன். காலையில் மட்டும் ஃபோனில் கையில் இருக்கிறேன். சரி, அப்போ நான் கேட்டுட்டு இருந்தேன் ஐயா. சரி, அப்போ விட்டுருங்க ஐயா. கோகுல் ஐயா. சரிங்க ஐயா. புரியுதுங்கய்யா, நான் இன்னொரு வாட்டி வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுத்துங்க. சரி, இப்போ சந்திரன் எந்த வகையான மாற்றமா இருக்காருன்னு கண்டுபிடிச்சிட்டோமா? சரி சரி, அப்போ இது வரைக்கும் டவுட் இல்லைன்னா இப்போ முடிச்சுக்கலாமா? சரி சரி, ஓகே. நன்றி 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 நன்றி. நன்றி.